அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிறதான இந்த தேவ செய்தியின் தலைப்பு, பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டவர்களை தேவன் விடுதலையாக்கினார், சுகமாக்கினார். என்று சொல்வது ரசூலுல்லாஹி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றிட்டிருந்தார். பிசாசின் வல்லமை, the power of Satan. இன்றைக்கு காலையிலே பலியாய் செலுத்தினால் அக்கினி இறங்கி வந்து எந்த மனுஷனையும் எப்படி உப்பானது எந்த பலியும் ஒப்பிடுகிறதோ அப்படியே எந்த மனுஷனையும் கர்த்தருடைய அக்கினி ஒப்பிடுகிறது என்று நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கு மாலையில அசோனாகி இயேசு பிசாசு வல்லமையை செஞ்சு தவிக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்குகிறார், விடுதலையாக்குகிறார் என்பதை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனங்கள் சொல்கிறது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வசனம் சொல்கிறது. தேவனாகிய கர்த்தரை கர்த்தராகிய தேவன் அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அப்படி சொல்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அப்படி சொல்கிறது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுடைய பலத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே அவர் புறப்பட்டு வந்தார் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தர் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. யோவான் 3:34 வாசித்து பார்த்தால் வேதம் சொல்கிறது, தேவன் நமக்கு அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசுவுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் என்று சொல்லுது. இயேசு சொன்னார், நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறேன் என்பதை நீங்கள் அறியீர்களா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இயேசு வெளிப்பட்டார். ஆமென். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கிறார் ஆண்டவராகிய இயேசு இறங்கி வந்தார். இந்த உலகத்தில் பிசாசின் கிரியைகள் உண்டு, பிரியமானவர்களே. பிசாசின் வல்லமை உண்டு. இந்த உலகம் வல்லமைக்குள் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பிசாசின் கிரியைகளை அகப்பட்டிருக்கிறபடியால் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். இந்த ஜனங்கள் பிசாசின் கிரியைகளை சிக்கி தவிக்கிறார், அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஆவியை தம்முடைய குமாரனுக்கு அளவில்லாமல் கொடுத்தார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, இயேசு பிசாசுகளை விரட்டினார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 34-40 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுடைய வல்லமை இருந்தது. அவர் பிசாசுகளுக்கு கட்டளையிட்டார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, இது என்ன வார்த்தையோ பிசாசுகளுக்கு கட்டளையிட்டார், அவைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு ஓடுகிறதே. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு வல்லமையால் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகத்தினால் அவர் பிசாசின் வல்லமையை அழித்தார், பிசாசின் கிரியைகளை அழித்தார். இன்றைக்கு பிசாசின் கிரியைகளை குறித்து சில காரியங்கள் மத்தியில் வைக்க கவனம் கேள்வி. எந்த பதவியில் நாம் சிக்கியிருந்தாலும் இன்றைக்கு தேவகுமாரன் இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவராக நம்ம மத்தியில் கவனம் கொள்வார். அவர் அபிஷேகம் பண்ணுகிறார், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். வீட்டில் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய வல்லமை நம்ம குணமாகும், அவருடைய வல்லமை நம்ம விடுதலையாகும், அவருடைய நாமத்தில் நம்ம விடுதலை பெறுவோம். மத்திய நான் மார்க்கு 5ஆவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். வேதம் என்ன சொல்றது பாருங்க. மார்க் 5ஆவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் வாசித்தால் வேதம் அழகாய் சொல்லுது. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் கடலிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆளுள்ள ஒரு மனுஷன் பிரேத கடலிலிருந்து அவருக்கு எதிராக வந்தார். அவருடைய குடியிருப்பு கடலிலே இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவராலும் கூடாதிருந்தது. அவன் அநேகரும் விலங்குகளாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முடித்து விலங்குகளை தடுத்து போடுவான். அவனை அடக்க ஒரு நாளும் கூடாதிருந்தது. வேதத்துல வாசிக்கிறோம், இயேசு கதரிலிருந்து நாட்டுக்கு வந்தார். அங்கே
அசப்பாவில் ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய இடம் இல்லையா? பிரேத கலர். ஒரு மனுஷனை பிசாசு பிடிச்சிட்டா அவன் எங்க உட்கார வச்சிருப்பாங்க? எங்க உட்கார வச்சிருக்க? அவன் வீடு குடியிருக்கு, வீடு இல்லை, கல்லறை உட்கார்ந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி சபையில, நான் போகிற ஒரு சபைக்கு அவன் வருவான். அவன் நன்றாக அனுப்பியிருந்தேன். திடீர்னு ஒரு நாள் அவன் எங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவருடைய உறவினர் என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பிரதர் திடீர்னு கொஞ்ச நாள் வித்தியாசமா இருக்காங்க. என்னன்னு கேட்டேன். வீட்டிலேயே தங்குறது இல்லை, வீட்டுக்கு 100 மணி தூரத்துல ஒரு சுடுகாடு இருக்குது. இந்த சுடுகாட்டில் போய் அவங்க மரத்துக்கு வெளியே உட்காந்துருக்கிறான். ராத்திரி பார்க்கணும், அங்கேயே உட்காந்துருக்காங்க. அவன் போய் கூப்பிட்டா கூட வர மாட்டான். அவனை கட்டாயப்படுத்தி எழுதிக்கு வந்துருவாங்க சொன்னாங்க. அவனுக்கு நேரம் விட்டு பார்த்து அவனுக்கு ஏதோ கேள்வி கேட்டேன். அவனுக்கு நேரம் என் கரங்களை நீட்டினேன். கத்து தமது கரத்தை நீட்டினார். அவனுக்கு நேராக தேவனுடைய வல்லமை அவனுக்கு பாய்ந்தது. திடீரென்று பார்த்தால் அவனுக்கு ஒரு விசுவாச அலக்கழித்து அவனை கீழே உருட்டி தள்ளி அதன் பிறகு அவன் வாழ்க்கை வித்தியாசமாக மாறினார். ஒரு மனுஷனுக்கு ஒரு விசுவாசம் இறங்கி வருமானால் அவனுடைய இருக்கிற இடம் பிரேத கல்லறையாக மாறிவிடும். எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒருவேளை விசுவாசத்துக்கு ஒண்ணு இல்லாம அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாமே இருக்கல என்று நீங்க சொல்லலாம். ஆனா விசுவாசு சரீரத்துக்குள்ளே வருகிறான், அவன் எண்ணங்களுக்குள்ளே வருகிறான், அவன் சிந்தனைகளுக்குள்ளே வருகிறான். சிலருடைய இருப்பிடம் பார்த்தீங்கன்னா சாராய கடையாக எப்ப பார்த்தாலும் அங்கேயே உட்கார்ந்துருப்பாங்க. சிலருடைய இருப்பிடம் விபச்சார விடுதியாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சூதாட்ட இடமாக இருக்கும். வீட்டிலே தங்க மாட்டாங்க. மனைவி பிள்ளைங்க உட்கார்ந்துருமா வச்சு சம்பளத்தை வாங்கிட்டு வருவாங்க. ஆனா இவங்க வீட்டுக்கே வர மாட்டாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஸ்திரீ வீட்டுக்கு வருகிறாங்க. அவர் ஒரு பிராமண பெண்மணி. அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிச்சு, திருமணம் ஆகி எனக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டியா, 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா என் புருஷனும் ஒரு நாள் சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வந்ததே கிடையாது. கல்யாணம் ஆகி இன்னைக்கு வரைக்கும் என்ன சம்பளம் தெரியாது. சம்பளம் எங்கப்பா எடுத்து வந்தீங்கன்னா நாளைக்கு தருவாங்கன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு போன நாளைக்கு கேட்கிறா, இன்னைக்கு இல்ல நாளைக்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டு கொஞ்சம் எங்க பாஸ் சொன்னார், அடுத்த வாரம் தரேன்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. என்னப்பா இப்படி சொல்றீங்கன்னா ஒரு வாரம் சொல்லுவாரு, இல்ல நீ தான் நல்லா சம்பாதிக்கல. என் புருஷன் சொல்லுவாரு, ஏப்பா நீ தான் நல்லா சம்பாதி வாங்குறீங்க, உங்க மனைவி தான் நல்லா சம்பளம் வாங்குற, ஆகவே உனக்கு என்ன இஷ்டம், அடுத்த மாசம் தரேன்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் சொல்லுவாரு, சம்பளத்தை வாங்கிட்டு வந்தா யாரும் பிற்பாடு நினைச்சுட்டாப்பா, நான் தூக்கிட்டேன். இப்படியே பல ஆண்டுகள் கொண்டு போயிடுச்சு. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் கடைசியை கண்டுபிடிப்பாங்க. அவர் சூதாட்டத்துக்கு அடிமையா, சூதாட்டத்திலேயே தன் பக்கத்தை வேலையே கிடையாது, வேலைக்கே போவதில்லை. அவர் போனதுல எங்க சூதாடுகிறார். வீட்டில் இருந்த மனைவியுடைய பணத்தை கொண்டு போய்விடுவா, வீட்டில் உள்ள காரியங்களை கொண்டு போய்விடுவா. இப்படியே காலம் ஓடியிருப்பார். ஆண்டவராக இயேசு அவர் ஒரு நாள் தொட்டார். அவர் வாழ்க்கை மாறியது. இன்றைக்கு அவர் ஒரு ஊழியக்காரராக இருந்தார். அவனுடைய குடியிருப்பு கல்லறையாக மாறிவிட்டது. வேதம் சொல்லுது, அவனை கட்ட ஒரு நாள் கூடாது. நோ மேன் கேன் ஹோல்ட் இட். ஒருத்தரும் அவனை கட்ட முடியாது, ஒருத்தரும் அவனுக்கு நடக்க முடியாது. யாருடைய கட்டுக்கும் அவன் வரமாட்டான். பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டான், மனைவி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, புருஷன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பெற்றார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, போலீஸ்கார அடிச்சு உதச்சாலும் கேட்க மாட்டான். 9 தான் நேரம் கொஞ்ச நேரம் ஒரு திருப்பி அனுப்பி ஓடுவான். எவ்வளவு வந்தாலும் கேட்க மாட்டாங்க. தீர்மானம் பண்ணுவாங்க. 40 நாள் தவசம் வந்தவொடனே நான் குடிக்கவே மாட்டேன், நான் மூக்குப்படி போகவே மாட்டேன், நான் போயிடக்கிட்ட வெல்லவே மாட்டேன், நான் சிகரெட்டை கையில் எடுக்கவே மாட்டேன், நான் கஞ்சா அருந்த மாட்டேன், நான் போதை அருந்த மாட்டேன். எத்தனை தீர்மானம். கஷ்டப்பட்டு 40 நாள் இருந்தாலும் 40 நாள் ஈஸ்டர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை பாட்டிலையும் சேர்த்து ஒன்னா ஊற்றுவாங்க. மூக்குப்பொடி டப்பா டப்பாவா மூக்கடி கொட்டுவாங்க. ஒருத்தராலையும் அவனை அடக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, அவனை சமரினால் கட்டினாலும் சங்கரையை அறுத்து விடுவான், சங்கரையை அறுத்து எறிவான். ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் இருந்தால் எப்படிப்பட்ட கேள்விகளை செய்கிறான் பாரு. பல ஆண்டுகளுக்கு முன்பாக தாராபுரம் என்ற ஒரு பகுதி
ஈரோடு கருணாமணி ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த கூட்டம் முடிச்சவனே என்னை ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போனாங்க. மேடைக்கு பின்னால் ஒரு பெண்ணுக்கு அவருக்காக ஷோ பண்ணுங்கன்னு சொல்லி நான் இறங்கி பின்னாடி போகணுமா, பின்னாடி போகணும்னு கேட்டா ஒரு மரத்துல ஒரு பெண்ணை சங்கிலியில கட்டி வைத்திருந்தாங்க. என்னங்க சங்கிலியில கட்டி வச்சுக்கிட்டு ஐயா அவுத்து விடுங்கன்னு சொன்னேன். ஐயோ அவுத்து விட்டுறாருங்கய்யா, அவளை எங்களால பிடிக்கவே முடியும், அவளை எங்களால பிடிக்கவே முடியும். We cannot capture her. ஒரு போக சொன்னாங்க. அவருடைய ஏஜி சபை பாஸ்டர் கோயம்புத்தூர்ல அவர் முதல் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அந்த பிறகு பல மாற்றங்கள் பெற்று இன்னொரு இடத்துக்கு போயிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு கோயம்புத்தூருக்கு திரும்பி போனார். அவருடைய பழைய நண்பன் ஒரு ஞாபகம் வந்தது. என் நண்பனை பார்க்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு நண்பனை பார்க்கறதுக்கு அந்த அட்ரஸ் எடுத்து நான் வீடு தேடி போனேன். வீட்டுக்கு கீழே போய் கேட்டாங்க. அவன் இந்த வீடு தாங்க, எங்க இருக்கிற மேல இருக்கிறவங்க பார்க்கணும்னு சொல்லி ஒரு மெதையில எடுத்து பார்க்க போனாங்க. மெதையில போய் பார்த்தா அந்த ஃப்ரெண்ட் இருந்தான். ஆனா அவன் 2 கையிலையும் கட்டி இருந்தாங்க. ஒரு கட்டையில போட்டு அவங்ககிட்ட போன என்ன கட்டி வச்சுருக்காங்கன்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், ஏய் பாடா ஃப்ரெண்டு என்ன இப்படிலாம் கட்டி வச்சிருக்காங்க, என்ன கண்ணாலும் கேட்க மாட்டாங்களா, என்ன வந்து இப்படி கட்டி வச்சிருக்காங்களா, நல்ல வேலையா பார்த்து நீ வந்திருக்கேன் கட்டணத்து விட்டுறான். இவருக்கு பரிதாபம் ஆச்சு. ஃப்ரெண்டு பண்ணுறதை பார்த்தா அழுகிறத பார்த்தா இவர் ஏன்னா அவனை கட்டி வச்சிருக்காங்க, எங்க வீட்டுல சொன்னா கேட்க மாட்டாங்களா, எனக்கு என்னமோ வந்து சொல்லி கட்டி வச்சிருக்காங்க. இவர் சொன்னாரு, அவனுடைய கைதிகளை அவிழ்த்தார். கட்டு அவிழ்த்ததுதான் வச்சோம். அடுத்த முறை அடுத்த வினாடி அவருடைய கண்ணம் புளித்து போனான். ஒரே அடி கொடுத்தாங்க. ஐயோ அட்டிய மாட்டாங்க. இன்னும் அடி கொஞ்சம் லட்சம் இல்லை. அவன் போட்டு நிமித்து இவன் போட்ட சத்தத்துல கீழே இருக்கிறவங்களா எடுத்து ஓடி வந்தாங்க. வேற என்னடா நடக்குது பார்த்தா இவங்க ஒரு அடி வாங்குறாரு அந்த பையன். அப்ப எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிச்சி கட்டி போட்டு சொன்னாங்க, ஏப்பா தம்பி நாங்க தான் அவனை கட்டி வச்சிருக்கிறோமே, ஏன் அப்பா முதலையே சொல்லியிருந்தாங்க அவங்க இருக்க மாட்டேன், இந்த அடி எடுத்துக்கான போட்டு ஏன் கட்டி வச்சிருக்க அவனுக்கு ஒரு விசுவாசம். யாரை கண்டாலும் அடிக்கிறான், யாரை பார்த்தாலும் அடிக்கிறான். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்துக்கலாம் அடி போட்ட கொடுக்குறது பஞ்சாரினா ரொம்ப சந்தோஷம். பண்டாடி அடிச்சு அவ பல்ல கலந்துனா அவ்வளவு சந்தோஷம். ஒரு பெண் ஓடி வந்த தலையில துணியை வைத்துக் கொண்டு என்னன்னு கேட்டு புருஷன் பூதாவளியை தலையில அடிச்சுட்டான். அடிச்சு ரத்தம் வடிவு. இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு தாயார் அடுத்த நாள் வந்து எங்க சொன்னாங்க, ஐயா நேற்று ஒரு செய்தியை கேட்டு போனையா கோயிலுக்கு சந்தோஷமா போனேன், வீட்டுல பிரியாணி செஞ்சு வச்சேன். என் புருஷன் வருவாங்க பார்த்தா லேட்டா தான் வந்தாங்க. வந்து நல்லா பிரியாணி சாப்பிட்டு தண்ணி போட்டு வந்தாங்க. அது பிறகு என்ன அடிக்கடி அடிச்சுட்டாங்க. இந்த வயசான காலத்துல நான் அடித்தால போய் எனக்கு வந்தது அடி போதற்கு ஒரு விசேஷம். ஏதும் சொல்லுவது அவன் மற்றவர் அடுத்தவர் சொல்லுவது அவன் தன்னை காயப்படுத்திக் கொண்டான், தன்னையே காயப்படுத்துகிறான், தன் சரீரத்தை கிழிக்கிறான், கல்வியால் அடித்ததை கிழிக்கிறான். அருமையான கத்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு இப்படிப்பட்ட கிரியைகளிலே செத்துள்ளவர்களுக்கு வாழ்ந்த வாழ்க்கையை தங்களை காயப்படுத்திக் கொள்கிற ஒரு வாழ்க்கை, தங்கள் சரீரத்தை கெடுக்கிற ஒரு வாழ்க்கை. இப்படி ஒரு கிரியைகளுக்கான பிசாசு ஒருவர் நம்மை தள்ளி வைத்திருக்கிறது. எங்கேயோ ஒழுங்கு நடப்பாங்க. எனக்கு ஒரு நாள் பார்த்தேன், ஒயிட் போட்டு பிரீஃப் கேஸோடு எடுத்துட்டு வந்து போலாம். பார்த்தா நல்ல ஆபீசர் மாதிரி தெரியும். நடு ரோட்ல விழுந்து கிடக்கு, குடி கடுமையா நடு ரோட்ல விழுந்து. ஒரு மனுஷனுக்குள் பிசாசு போகிறான். அவனுடைய நிலைமை என்ன? யாரும் அவர்களுடைய டிசம்பர் மாதம் கடைசி வாரம் கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த கூட்டம் முடிந்தவுடனே ஞானஸ்தான ஆராதனை போதகர் ஐயா கூட்டிக் கொண்டு பின்னால ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக போயிட்டாங்க. மூலையில் ஜனங்கள் செப்பிட்டு கொண்டிருந்தேன். ஒரு கடன் மாநிலம் வந்து முன்னாடி உடனே பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பெண் சொன்னாங்க, ஐயா இன்றைக்கு என் புருஷனும்
எடுக்க வேண்டியதாக இருந்தது. எல்லா தீர்மானம் ஒப்பு கொடுத்துருந்தோம். அப்படின்னா எடுத்துட்டாரான்னு கேட்டேன். இல்லை எடுக்க. ஏன்? நேற்று ராத்திரி குடிச்சு கொடுத்துட்டாரு. குடிச்சதுனால எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஏன்பா குடிச்சு அமைதியாக இருந்தாங்க. அவங்க என் கையில் கட்டி சொல்லிட்டேன். திடீரென்று ஒரு பிசாசான போட்டு அவன் கீழே குடி ஒரு பிசாசினாரி. இது உள்ளே இருக்கும் எந்த மனுஷன் மாற விடுது? விசுவாசம் பிரிவில் சிக்கி பவிக்கிறவர்கள் இயேசு விடுதலாக முடியாது இருக்கிறார். உங்களை எந்த விதமான பாவத்துக்குள் தள்ள முடியுமோ தள்ளுகிறோம். எத்தனை காயங்களை தள்ள முடியுமோ தள்ளுகிறோம். ஒரு பெண்ணுக்கு வந்து சொல்லி அல்ல சில நாட்களுக்கு முன்பு என் புருஷனுக்கு நான் பிரிந்திருந்தோம். பல நாட்களுக்கு பிரிந்தது. திடீரென்று மனமாறி வந்தார். உன் கூட வாழணுமா, சேர்ந்து வாழணுமா? சேர்த்து வந்தேன். கொஞ்ச நாள் தான் நான் சேர்ந்து வாழ்ந்தேன். அண்மையிலே எனக்கு சரீரம் சுகவீனமாக இருந்தது. மருத்துவரை சந்தித்து நான் மருந்துக்காக போயிருந்தேன். அவர்களுடைய ரத்தத்தை பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னார். ரத்தத்தை பரிசோதித்து பார்த்தா என் இருதயத்தை வெடிக்கிறதான ஒரு வியாதி எனக்குள் இருக்குது என்று சொல்லும்போது நான் தெரிவித்து போனேன். என்னன்னு கேட்டேன். எனக்குள்ள HIV பாசிட்டிவ் இருக்குது என்று டாக்டர் சொல்றாங்க. என் புருஷனை நான் சேர்த்து கொண்டிருக்கிற நிலைமையாக என்று சொல்லி கதறினார். சேட்டனை பவர், சேட்டனை பவர். தான் உயிரை கொடுக்கிறதா இன்னொரு உயிரை கொடுத்து தங்களை காயப்படுத்துறதா இன்னொருத்தரை காயப்படுத்து இதிலிருந்து விடுதலை கொடுக்கப்படுகிறார். தெய்வகுமார் இயேசு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 இயேசு தனக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே ஜனங்கள் விசுவாசம் கல்லறைகளுக்கு ஓடி வந்தது. அவர் கல்லறையிலிருந்து காலை வைத்தார். கல்லறையிலிருந்து விசுவாசம் ஓடி வந்தது. அவரை தேடி வந்தது. எங்களை வேதனைப்படுத்த இயேசு எதுக்கு வந்தார்? விசுவாசத்தை வேதனைப்படுத்த வந்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் கிரியைகளை இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை அதம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு உங்களை விடுதலையாக்கும். இரண்டாவது மேலும் சொல்லு. மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ள மேலும் என்ன சொல்வது? முதல் கட்டம், ஒரு தனி மனிதனுக்குள்ள பிசாசு புகுந்தால் பாவ வாழ்க்கையிலே தள்ளும். பாவ வாழ்க்கையிலே அவனை சிக்கொண்டு அலைய வைக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நாம் சற்று நேரம் ஆராய்ந்தோம். இரண்டாவது பிசாசு என்ன செய்யும்? ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே, ஒரு விசுவாசிக்குள்ளே, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவனுக்குள்ளே எப்படி பிசாசு வந்து சோதிக்கிறான் என்பதை சற்று நேரம் நான் கடைசி ஜெபத்துக்குள்ளே கடந்து போவோம். மத்திய சுவிசேஷ புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே முதல்ல இருந்து வாசித்தீங்கன்னா வாசிப்போம். நான் சொல்ற பகுதி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பிறகு 40 நாட்கள் உபவாசம் எடுக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு வனாந்தரத்துக்கு போயிருந்தார். இந்த 40 நாட்கள் அவர் ஒன்றும் புசிக்கவும் இல்லை, அவர் குடிக்கவும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. இப்படிப்பட்ட உபவாச நாட்களிலே அவர் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் காத்திருந்த போது சோதனைக்காரன் வந்தார். சோதனைக்காரன் என்று சொன்னால் பிசாசு என்று அர்த்தம், சாத்தான் என்று அர்த்தம். இந்த சோதனைக்காரன் இயேசுவை சோதிக்கும்படி வந்தான். எப்போது வந்தான்? இயேசு உபவாசத்தில் இருந்தபோது, இயேசு ஜெபத்தில் இருந்தபோது, இயேசு அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது, 30 வயசு வரைக்கும் தகப்பனாரோடு சேர்ந்து அவர் தச்சு வேலை செய்தார். அப்பொழுது வரவில்லை. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறி முழங்கால் படிட்டு செவமணினார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல தன்மேலே இறங்கி வருவதை கண்டார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 20-21 சொல்லுங்க. யோவான் 3 அப்படி சொல்லுங்க. இப்படி இறங்கி வந்த பொழுது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பொழுது ஆவியானவரால்
ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். செபிக்கிற நாட்களிலே விசுவாசின் சோதனை, உபவாசிக்கிற நாட்களிலே விசுவாசின் சோதனை. இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியவில்லை. பாதத்தில் இருக்கும்போதே சோதனை. இல்லமா ஐயா இல்ல, நீ செபிக்கிற நாட்களிலே வரும். ஆண்டவராகிய இயேசுவுக்கே அவன் சோதனைக்காரனாய் வருவானால் உங்களுக்கும் எனக்கும் ஏவாங்க. நான் உபவாசம் செபிக்கிறேங்க. உபவாசம் பண்ணும்போது சோதனை வரும். What type of temptations? வேதம் சொல்கிறது. 3ஆம் வசனத்தை வாசித்தார். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். எப்படி சோதனை? அவருக்கு தெரியும் இவர் தேவனுடைய குமாரன் என்று. அதுக்கு முன்னால்தான் அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறி பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பொழுது ஒரு மேகம் அங்கே வந்தது. அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இவருடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்ட இயேசு வனாந்தரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப பிசாசு வந்து கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனா? இப்போ இயேசு அவனுக்கு எப்படி பதில் சொல்றாரு தெரியுமா? ஆமா, நேற்று உனக்கு தெரியாதா, 2 நாளைக்கு முன்னால நான் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவில நிறைய போது மேகம் வந்துச்சு, மேகத்துல சத்தம் கேட்டுச்சு, உன காதல் ஒழியா? He has not returned in reply to such a day. கர்த்தர் அவரெல்லாம் பேசி இன்னைக்கு நம்ம அறிய நேரம் விசாரிச்சுட்டு பேசி நம்ம நேரத்துக்கு எடுத்து போட்டோம். Satan comes to destroy your prayer time. அவன் சொன்ன வார்த்தையை கவனிச்சுக்கிறாங்க. அவன் சொல்றான், இந்த கல்லுகளை ஒன்றால் அப்பங்களாய் மாற்ற முடியும். அவனுக்கு தெரியும் தேவகுமாரனுக்கு எல்லாம் கூடும். அவன் சொல்றான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் கல்லுகளை தேவனால் அப்பங்களாய் மாற்ற முடியுமா? முடியாதா? ஆனால் ஏன் செய்ய தெரியுமா? ஏன் செய்ய? அவனுக்கு கீழ்ப்படியவில்லை. தேவ சித்தம் அப்படி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தமக்கு தம்மாலே உண்டாக்கப்பட்ட தானியங்களை, கதிர்மதிகளை, உணவுப் பொருட்களை கொடுத்திருக்கிறார். கல்ல கொடுத்து போஷிக்கிறதுக்கு தேவனுடைய பிள்ளை இல்லையா? It is not God's will. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், கண்மலை அடி தண்ணீர் வரும் என்று சொன்னார். கண்மலை அடி அப்பங்களாகும் என்று சொன்னாரா? ஒவ்வொரு நாள் காலையிலும் வானத்தில் பனி பெய்யும் பொழுது அதோடு கூட மன்னா தங்கம் என்று சொன்னாராம் சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் தேவனுடைய வார்த்தையை புரட்டுவது ஒரு நாள் போய் மாட்டான். Every time when Satan is coming to attack you, it is against the word of God. விசுவாசம் எப்படி சொல்லுவது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக வாழ்ந்திருப்பான். கர்த்தர் எப்படி செய்ய சொன்னாரோ தேவனாக கேட்டார். இந்த தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொன்னாரோ அவனுக்கு தெரியும். எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஒரு காரியம் நம்முடைய மனதில் வருகிறதோ, நமக்கு சோதனையாக வருகிறதோ, அது பிசாசினால் உண்டாகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்றார். ஹல்லேலூயா. இது விசுவாசிகளுக்கு நான் செய்கிற பிரசங்கம். பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு இல்ல, விசுவாசிகளுக்கு. ஆமென் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. விசேஷம் சொல்லுவான், இதெல்லாம் இல்லப்பா, அதெல்லாம் பழைய காட்ட காலம், இப்ப இல்லைன்னு சொல்லுவான். நோ சார், வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறதை கீழ்ப்படிவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென் சொல்றார். ஹல்லேலூயா. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வேதம் சொல்கிறது அடுத்த பகுதி 6ஆம் வசனத்தை வாசிக்கிறார். என்ன சொல்றது பாருங்க. நீ தேவனுடைய குமாரனானால் தாழை குதி, ஏனெனில் நம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவா, உம்முடைய பாதம் கடலில் விழாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏற்றிக் கொண்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். 2வது காரியம், வானத்தில் அவனை கொண்டு போய் மிக உயர்ந்ததான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தினார். நிறுத்திவிட்டு தாழை குதி. வேத வசனத்தை பையா சோதிப்பான். தேவ பிள்ளையே, வேத வசனத்தை கொண்டுதான் நம்மளுக்கு வந்து பேசுவான். ஏன்னா விசுவாசி இல்ல, மற்றபடி வந்தா நம்ம அடையாளம் கண்டுப்போம். அவனை
பிசாசு எப்படி வருவான்? 2 கொம்பு வச்சுட்டு வருவான்னு நினைச்சுக்காருங்க. அவன் கீழே கால் இருக்கான்னு பார்க்காதுங்க. அவன் கருப்பா பிடிச்சு போட்டுருப்பான்னு நினைக்காதுங்க. நம்மள மாதிரியே வருவான். வேத வசனத்தோடு வருவான். வேத வசனத்தை வச்சே பேசுவான். வீட்டுக்கே வந்து சில பேர் பேசுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, அபிஷேகம் ஒண்ணு கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, வரும் இயேசு மாத்திரம் தான் நமக்கு ஊழியன்னு சொல்லுவாங்க. அப்படி பிசாசு கிட்ட போய் மாட்டினாங்க. வெறும் இயேசுதான், இயேசு நாமத்துல தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் பிசாசு கிட்ட போய் மாட்டிக்குது. வேத வார்த்தை என்ன சொல்றது கவனிச்சுப்பா. நீ கழுத்து ஒழுங்கா உன் பாவம் கல்விக்கு விடாதபடிக்கு நம்ம தூதர்கள் கட்டளைவாக எழுதியிருக்கிறதா? மேல குதிச்சுனா அவனை பிடிச்சு மேல குதிச்சா பிடிச்சுக்கோங்க. நீ குதிச்சு பாருங்க, ஒருத்தரும் உங்களை பிடிக்க மாட்டாங்க. நீங்க 100 நாள் உபவாசம் போட்டு ஆண்டவரே நான் வானத்துல குதிக்கிறேன் பிடிச்சிக்கணும்னு சொன்னீங்கன்னா ஒரு தூதர்கள் வர மாட்டாங்க. உங்களை தள்ளி விடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? No, it is not against the word of God. நான் விஷயத்தை குதிக்கிறேன் ஆண்டவரே, நான் காப்பாற்றப்படுறேன்னு சொன்னா நீ செத்துதான் போக. உனக்கு விஷயத்தை யாராவது குடிக்க சொல்லி உன்னை கட்டாயப்படுத்தி கிறிஸ்துவர்களுக்கு துன்பப்படுத்தினாங்கன்னா ஒருவேளை கர்த்தரை காப்பாற்றுவார். அவருடைய நாம மகிமைக்காக நானே வாங்கி குடிப்பேன்னா உன்னுடைய தலை இருக்கிறது. It is your whole day. உண்மையிலே செய்தித்தாளை பார்த்து நான் அதிர்ந்து போனேன். சென்னையிலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவ நிபுணர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், சென்னை என்ற அவருடைய பெயர். இந்தியாவில் நம்பர் 1, இந்தியாவில் முதல் இருதய அறுவை சிகிச்சை செய்தவர், நம்பர் 1 ஸ்பெஷலிஸ்ட். 86 வயது வாழ்வார். சென்னையில் கெத்திட்ரல் என்ற சபையில பெருமை சபையில் சிஎஸ்ஐ சபையில் அந்த சபையில் மெம்பர். அவரை குறித்து ஒரு அருமையான ரெக்கார்ட். ஏழைகளுக்கு உதவி செய்வார். ஏழைகள் போனா பணம் வாங்க மாட்டார். ரொம்ப ஏழைகள்னா அவங்களுக்கு அதிகமாக உதவி செய்வார். கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷன். அவரை குறித்து எல்லா மருத்துவர்களும் அவ்வளவு ஒரு அருமையான ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனா என்ன நடந்தது? திடீரென்று ஒரு நாள் மேல் மாநிலங்களுக்கு கீழே தலைக்கீழ் குறித்து தற்கொலை செய்திருந்தார். எல்லாருக்கும் ஆச்சரியம். அதுவரைக்கும் அன்னைக்கு காலையில கூட அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பின்னாடி மருத்துவத்தை செய்துவிட்டு 10 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிருக்காரு. காலையில போய் வீட்டில் போய் கொஞ்சம் குளிச்சுட்டு அவர் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும், அதுக்காக போகிறார். அவருடைய நர்ஸையும் கூட்டிட்டு 2 மாடி கீழே இறங்கிட்டார். ஒரு நிமிஷம் இருமா மேலே போயிட்டு வரேன்னு போனவர் தான் திடீரென்று பார்த்தா மேலே கீழே குதிச்சாங்க. ஒரு காரில் விழுந்தார், தலை வெடித்து செத்து போனார். இவ்வளவு நல்ல காரியம் செய்த மனுஷன் எங்க போய் பார்க்கிறேன்? அவர் தற்கொலை செய்திருப்பார்கள். அவருடைய முடிவு பாதாளம். அவருடைய முடிவு பாதாளம். நீ என்னதான் நன்மை செஞ்சிருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் நீ தற்கொலை முயற்சி செய்வாங்கன்னா your end is death. எனக்கு அநேக சொல்றாங்க செத்து போயிடலாம். எனக்கு அநேக பெண்கள் சொல்லுவாங்க என்னால தாங்க முடியல, எல்லாம் குடிச்சிட்டு செத்து போயிடலாம். உன் முடிவு பாதாளம். நீ எவ்வளவுதான் விசுவாசம் இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், கர்த்தருக்கு பயந்து இருக்கலாம், நீ அபிஷேகம் எடுத்துக்கலாம், ஆனா தற்கொலை செய்வானால் நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாய். சேத்தனை இயேசுவே வந்து கேட்கிறேன், நீ வேலைக்கு குதிப்பா உனக்கு என்ன ஆகாது? பாயிண்ட் நம்பர் 3, 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கிறாங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையில் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவைகளின் மகிமையும் அவர்கள் காண்பித்து, நீ சாஸ்தாகமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டார், இவைகளெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். கரெக்ட். கடைசியா சொல்றாங்க, உலகத்தின் சகல காரியத்தை நமக்கு காண்பித்தான். அந்தோராகிய இயேசுக்கே அவர் பாருங்க ஒரு உயரமான மனிதனை கொண்டு போய் நிறுத்தினார். ஒரு மணி பொழுதுல உலகத்தின் சகல காரியம். ஏன் அப்படி காமிச்சா தெரியுமா? இந்த உலகம் பொருளாதாரங்கள் இருக்கிறது. இந்த உலகம் யாருக்குள்ள இருக்குது? ஆதியான உலகத்தை நீங்க வாசித்தா அதை உண்டாக்கி கர்த்தர் ஆளுகை செய்யுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆதாம் நேரம் கொடுத்தாரு. ஆனா அந்த
குழந்தைக்கு நான் பிறந்த நாள் முதல் பிறந்த நாள் வச்சு 3 மோதிரம் போட்டாங்க வந்தவங்க தேடி தேடி பார்க்கறோம் காணும். அது கூட போயிடுச்சு. இங்க ஆதாரமான வச்சுட்டாரு எல்லாத்தையும். இப்போ எல்லாம் பிசாசின் கையில் இருக்கு. இந்த பிசாசின் கையில் இருந்து மீட்க முடிக்கலாம். தேவருமான இயேசு வந்தார். ஆனால் அவரை சோதிக்கிறார். உலகத்தின் உச்சமான மலையை கொண்டு போய் நிறுத்தி இது எல்லாமே கையில் இருக்கிறது, சாட்சியமாய் இருந்து என்னை பணிந்துக்கோ, எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கிறது. அவன் காண்பிக்கிறது தெரியுமா? உலகத்தின் சகல காரியங்கள். எப்போ உபவாசத்தில் இருக்கும்போது, எப்பங்க வேதத்தை அதிகமாக வாசித்து தியானிக்கும் போது, எப்பங்க அபிஷேகம் பெற்ற பிறகு, after Jesus was anointed, he was tested. தேவப்பிள்ளைகளே, சோதனைக்காரன் எப்போ வருவான்? அபிஷேகத்தில் இருக்கும்போது வருவான். ஆனால் ஆவி பலத்தினால் அவனை கர்த்தர் ஜெயித்தான். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அந்த அபிஷேகத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அதுக்கு தான் இந்த கூட்டங்களை நாங்கள் நடத்துகிறோம். கர்த்தர் இந்த கூட்டங்களை நடத்துகிறார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். காரியங்களை காண்பான். அப்பா அந்த இடத்துல போய் பணத்தை போடு, இந்த குருகுலையில சம்பாதி, இதை பண்ணினா பெரிய காரணம் இல்லை, மகனாக இல்லை. He will come to tell us. ஓவர்நைட் நீ பணக்காரன் ஆயிடலாம். இந்த சின்ன காரியத்தை செஞ்சு நான் பெரியாரா இல்லை. எனக்கு ஒருத்தர் சொன்னான் சில வருஷங்களுக்கு முன்பாக, எப்பா நீ ஒன்றும் செய்ய வேணாம், பாஸ்போர்ட் மாத்திரம் எடுத்துக்கோ, உன்னை சிங்கப்பூருக்கு அனுப்புவேன். போனா நல்ல 2 இடத்துல தங்க வைப்பாங்க, நல்ல ஹோட்டல்ல தங்க வைப்பாங்க. திரும்பி வரும்போது உனக்கு 2 பேண்ட் ஷர்ட் 2 புடவை கொடுப்பாங்க, நீ சந்தோஷமா வந்துடலாம். அப்படின்னா ஓசியை எவ்வளவு நல்லா அனுப்புவாங்க. அவச்சுன்னா வரும்போது ஒரு பொருளை எடுத்துப்பாங்க, அதை எடுத்துட்டு வந்துருங்க. வேற ஒன்றே இல்லை, ஒன்னே கேட்க மாட்டாங்க. நீ எடுத்துட்டு வந்து இங்க ஆட்சி இருக்கிறாங்க, அதை வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்புறம் தான் தெரியும் அதுக்குள்ள என்ன இருக்கு. நம்ம உள்ள உட்கார வச்சிருப்பாங்க. உலகத்தின் சகல வேலையை காமிப்பான். சிங்கப்பூரையும் காமிப்பான், அமெரிக்காவையும் காமிப்பான். அழகான பொண்ணை காமிப்பான், அழகான ஆளை காமிப்பான். அழகான மனைவி இருப்பான், அவருக்கு குறைந்த மாதிரி ஒரு பொண்ணை காமிப்பான். பாரு அவருக்குள்ள அழகான எடுத்து போவாங்க, அவ பின்னால போக வைப்பாங்க. He will show all the nonsense of the world. நம்ம கண்களை மறைக்கிறோம். எனக்கு நேரம் பாயிண்ட் நம்பர் 3. முதலாவது பாவிகளை எப்படி விசுவாசத்தை இடம் நினைக்கிறான். இரண்டாவது ஒரு விசுவாசிகளே வந்து கர்த்தரை தேடுகிறவர்களே வந்து எப்படி சோதிக்கிறான். கடைசியிலே வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 20வது வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யோசேபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் பேசித்தனம் பண்ணவும். யாரு என்னுடைய ஊழியக்காரர் பேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி அவளுக்கு இடம் கொடுத்தார். நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறார். மேலும் சொல்கிறது, தேசத்திலாகிய சபைக்கு கர்த்தருடைய தூதனானவர் சொன்னதான செய்திக்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இப்போ முதல் சொன்னேன் தனிப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்க்கையில, 2வது சொன்னேன் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில, 3வது ஒரு சபையுடைய காரியம். ஒரு சபைக்குள்ளே விசுவாசம் எப்படி நுழைக்கிறார். இந்த விசுவாசத்து பேர் எசபேல். இந்த எசபேல் ஸ்திரீயானவள் சபைக்குள்ளே காணப்படுகிறார். எசபேல் சொன்னா ஒரு பெண் இல்லை, அது ஒரு பிசாசு. பிசாசுக்கு தலை. 1 ராஜாக்களின் புத்தகத்திலே இந்த எசபேலை பார்க்க முடியும். எலியாவின் நாட்களில் இந்த எசபேல் தீர்க்கதரிசி இருந்தார். இந்த எசபேல் சபைக்குள்ளே காணப்படுகிறார். காலையிலே நான் பிரசங்கத்தில் சொன்னேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் காணப்படுவதெல்லாம் நிழலாட்டம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் காணப்படுவதெல்லாம் நிஜம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் காணப்பட்ட அந்த எசபேல் ஆகாப் உடைய மனைவி, அவள் நிழலாட்டமாய் அன்றைக்கு காணப்பட்டார். புதிய ஏற்பாட்டிலோ இந்த எசபேல்
செய்கிறார்? சபைக்குள்ளே வந்து பாருங்கள். வேதம் சொல்வது தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிறார். She calls herself a prophetess. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணும்படிக்கு சபையில் என்ன நடக்கிறது? ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணும்படிக்கும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதனை செய்கிறார். மூன்றாவது, அவர்களை வஞ்சிக்கும்படிக்கு அவர் அங்கே காணப்படுகிறார். அவர் மனம் திரும்புவார்கள் பார்த்தேன். அவன் மனம் திரும்புவதற்கு மக்கள் சொல்கிறார். சபைகளிலே வச்சார், சபைகளிலே பேசித்தார், சபைகளிலே வஞ்சிக்கிற காரியங்கள் என்னை கேட்கிற கத்தருடைய கத்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அநேக சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடியும். ஐயா, சபைக்கெல்லாம் போன புருஷன் இன்னொரு பெண்ணோட ஓடி போயிட்டார். சபையில் பிரச்சாரம் காணப்படுகிறது, வெளியே சொல்லக்கூடாத பிரச்சாரம் காணப்படுகிறது. Be careful to the spirits. சபையில கூப்பிடா இருப்போம், சபையில பெரியாரா இருப்போம், சபையில நம்ம தான் முதல்ல இருந்து காசு இருப்போம், முதல்ல போட்டதுல இருந்து நான் தான் இருப்போம், நான் கட்டி சொல்றது பெருசு இல்லையா? இப்படிப்பட்ட விபச்சார ஆவியிலிருந்து உன்னை காத்துக்கோ. இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து உன்னை காக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். லாஸ்ட் டேஸ், முடிவு காலம், கடைசி காலம். இந்த நாட்டில் விசாசம் யாரும் இல்லாமல் கொண்டிருக்கிறாங்க. சென்னையில் ஒரு ஊழியக்காரர்கள் வல்லமையாக எடுத்து கத்தரால் பிரயோஜனப்படுத்தப்பட்டிருக்கிறார். God used him mighty. விசாசத்தில் மத்தியில் ஒரு வல்லமையான ஊழியத்தை கத்தப்படுத்திருக்கிறார். அண்மையில் ஒரு செய்தியை கேட்டு நான் அறிந்து போனேன். வீட்டில் ஒரு வேலைக்காரர் அவருடைய வாழ்க்கையை சிதைந்து போனார். ஊழியக்காரர்கள் நேசிக்கப்பட்டார்கள். இந்த இசையை ஸ்திரியாக வீட்டுக்குள்ளே காணப்படுகிறார், சபைக்குள்ளே காணப்படுகிறார். அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தீர்க்க தரிசனம். பைபிள் சொல்றது நான் சொல்றேன். உங்களை பார்த்து யாரையும் உங்களுக்கு சபை சொல்றது எனக்கு தெரியாது. நான் பிரசங்கம் பண்றது பைபிளை பற்றி என்ன தப்பா நினைச்சாங்க. சபையில எப்படிப்பட்ட ஆவிகள் காணப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. எல்லாமே தீர்க்க தரிசனம். அவங்களுக்கு ஏற்றால் போல தீர்க்க தரிசனம் சொன்னா சூப்பர், இவன் நல்ல ஊழியக்காரன், அருமையான ஊழியக்காரன், சென்னையில வந்திருக்கிறாரு, சூப்பர் ஊழியக்காரர், அவருக்கு எல்லாரும் கடிதம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்றால் போல தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு வச்சிருக்காங்க. நீங்களாம் ஊழியக்காரனா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு பையன் அபிஷேகம் பற்றி வல்லமையாக ஊழியம் செய்தார். ஒரு பகுதியில் அவரிடத்துல சென்று தன்னுடைய வாழ்க்கையை அச்சடிக்க சொன்னாங்க. குறிப்பிட்ட ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு அவனுக்கு பதில் சொன்னேன். அவங்க வீட்டில் இருந்து அவன் பக்கத்தில் ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க. நீங்களாம் ஊழியக்காரனா, நீங்களாம் ஊழியம் செய்றீங்க. பக்கம் 4 பக்கம் எழுதியிருந்தாங்க. காரணம் ஏன் தெரியுமா? அவங்களுக்கு விருப்பமானபடி நான் அவங்களுக்கு பதில் சொன்னேன். கர்த்தர் எனக்கு என்ன சொன்னவரோ அதை சொல்லிட்டு வந்துட்டேன். அதுவே அவங்களுக்கு அவ்வளவு தோணும். அந்த கடிதத்துக்கு நான் பதிலே போடல. இப்படிப்பட்ட கடிதங்களை நாங்கள் சந்தேகம் பண்ணுறது. நாங்கள் கடிதத்தை பார்த்து ஊழியம் செய்கிறவர்கள் இல்லை, மணியாற்ற பார்த்து ஊழியம் செய்கிறவர்கள் இல்லை, எங்களுக்கு யார் அணுகி கொடுக்குறாங்க பார்த்து ஊழியம் செய்கிறோம். அவன் ஊழியக்காரன் இல்லை, கர்த்தரை பார்க்கிறவனே ஊழியக்காரன். அவன் சொல்றான். நேற்று ஒரு செய்தி எனக்கு எஸ்எம்எஸ்ல வந்து என் மகன் எனக்கு இருந்தான். A missionary is not a person who crosses the sea, but a person who sees the cross. என் இருதயம் சந்தோஷத்தினால என் பொருளை எனக்கு காமிச்சிருந்தேன். என் மிஷனரி கடலை தாண்டி பார்க்கிறவன் அல்ல, அதுக்கு பதிலாக சிலுவையை பார்க்கிறான். இவன் தான் ஊழியக்காரன். மனுஷன் பார்த்து ஊழியம் செய்கிறவர்கள் இல்லை,
உங்களுக்கு இடமான தீர்க்கதரிசனம் சொல்லணும்னா இந்த எசபேலுக்கு தான் மாட்டிக்கிறீங்க. எங்க பாஸ்டர் எங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ண மாட்டாரு, இன்னொரு சமைக்கு போறேன் கல்விக்கு போனீங்கன்னா எசபேலுக்கு போய் மாட்டீங்க. எங்க சபையில வந்து எங்க குத்துற மாதிரி பேசுறாரு, எனக்கு சரியில்லை எங்களதான் சொல்றாருன்னா எசபேலுக்கு கூட்டிட்டு போறான்னு அர்த்தம். உனக்கு குத்துற மாதிரி செய்தி வந்ததுன்னா அது தேவனிடத்தில் வருகிறது கேளுங்க. ஏன்னா வேதவசனம் சொல்றது எப்படி 4:12 வசனத்துல தன்னுடைய வார்த்தையானது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம், இருதயத்தை அதுதான் குத்தும், இருதயத்தின் நினைவுகளை வகை அறுக்கும். அப்ப வார்த்தை தான் குத்துது, மனுஷனுடைய வார்த்தை இல்லை. இந்த வார்த்தைகள் குத்துதுன்னா கர்த்தர் உன்னோடு பேசுகிறார்கள். ஆமே சொல்லுங்க. ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லையா, உன்னை குத்துறதும் கத்துருக்கான். ஆமென் சொல்லுங்க. மருந்து போடுறவங்க டாக்டர் தான், கத்தி எடுத்து கத்தியை கீழ்கிறவங்க டாக்டர் தான். 2 பேருமே யார் நல்லவங்க? கத்தி மேலேயே ஒரு மருந்து போட்டு கட்டு போடுறவன் சரியான டாக்டரா இருக்க மாட்டான். கத்தியை கீழ் அதுக்குள்ள இருக்கிறதான சீடையும் ரத்தத்தையும் ஜலத்தையும் அசுத்தத்தையும் உள்ள இருந்து வெளியே எடுத்துட்டு அதை நல்லா தொடச்சி எடுத்து அது மேல மருந்து போட்டு கட்டு போடுறாங்க, அவன் தான். எதுக்காக செய்யறாங்க? நீ குணமடைவது. கர்த்தருடைய வார்த்தை உள்ளே பாய் இருந்தே கிடைக்கும். இன்றைக்கு சபையில் ஸ்திரீகள் இருக்கிறார். அவள் என்ன செய்வான்? ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணபடி செய்வான். தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுவான், ஆனால் வேசித்தனத்துக்குள்ளே கொண்டு போவான். ஊழியக்காரர்களுக்குள்ளே பயத்தை கொண்டு வருவான், சபைக்குள்ளே பயத்தை கொண்டு வருவான், சபையிலே குழப்பத்தை கொண்டு வருவான். எலியா தீர்க்கதரிசியின் காலத்துல இந்த எசபேல் என்ன செஞ்சால் தெரியுமா? எலியாவை பயமுறுத்தினார். உன் தலையை நான் எடுத்து போறேன் என்று சொன்னார். நாளைக்கு நேரம் உன் தலை அங்கே இருந்து போனால் என் தேவன் எனக்கு அதுக்கு அதிகமாக செய்வார் என்று சொன்னார். இதுதான் எசபேல். இன்னைக்கு பயப்படுகிறா? உங்களுக்கு பயம் வருதா? ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபேல், பயத்தின் ஆவி. தேவன் நமக்கு பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார், பயத்தின் ஆவியை இல்லை. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் சுத்தமான பேசினார் மேலே தேவன் உங்களோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட பிசாசின் கட்டுகளில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கொடுக்கிறார். சபைகளில் இப்படிப்பட்ட காரியம். ஒரு பெண்ணை கண்மையில் வந்து சொன்னார். ஒரு கூட்டம் முடிச்சு ரூமுக்கு போயிருக்கேன். குடும்பமாக வந்து பார்க்க வந்தாங்க. போன சொன்னார், அண்ணன் எனக்கு திருமணம் ஆகியிருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார், ஆனால் என்னுடைய சிந்தனைகளை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். தவறான சிந்தனைகள் எனக்குள்ளே வருகிறது, தவறான எண்ணங்கள் எனக்குள்ளே வருகிறது. என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. பாவம் செய்ய முடியும் பிசாசின் எண்ணங்கள் எனக்குள்ளே வருகிறது. எவ்வளவு எத்தனை பேருக்குள்ள இருக்காங்க? ஆலயத்தில் தான் உட்கார்ந்துருப்போம், தேவ செய்தி கேட்கிற மாதிரி தான் உட்கார்ந்துருப்போம், பைபிள் தான் வச்சு உட்கார்ந்துருப்போம். சிந்தனை எங்கே போயிருக்கு? இதெல்லாம் இதிலிருந்து விடுதலை இல்லாமல் தவிக்கிறோம். எத்தனை பேர் எங்களுக்கு இயேசு நம்ம விடுதலையாக்க போகிறோம். கர்த்தருடைய வாக்கு நம்ம விடுதலையாக்க போகிறோம். ஆமென். இந்த அக்கினி இருக்கிற இடத்துல இந்த எசபேல் கிடையாது. ஆமென். எசபேலின் நாட்களிலே தான் கர்த்தர் எலியாவுக்கு அக்கினியை கொடுத்தார். இன்றைக்கு எசபேலின் நாட்களிலா சபைக்குள்ள எசபேல் காணப்படுவது. ஆகவே தான் கர்த்தர் தம்முடைய அக்கினியை தருகிறார். எங்கே பார்த்தாலும் தம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். எசபேலுக்கு விரோதமாக இருக்கக்கூடியது ஒன்று அக்கினி அபிஷேகம். ஆமென். இந்த அபிஷேகம் மாத்திரமே நம்மை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும். இந்த அபிஷேகம் மாத்திரமே நம்மை எசபேலின் ஆவிகளுக்கு விரோதமாய் நின்று யுத்தம் புரியும்படி செய்யும். இந்த அபிஷேகம் மாத்திரமே இந்த எசபேலின் ஆவிகளுக்கு எதிர்த்து நிற்கும்படிக்கு நமக்கு பலத்தை கொடுக்கும். கடைசி நாட்களில் கட்டுகளிலிருந்து கட்டளை விடுதலையாக எத்தனை பேருக்கு இன்றைக்கு இந்த காலத்தில் விடுதலை வேணும்னு ஆசைப்படுறேன். விசாரிச்சின் கட்டுகளிலிருந்து விடுதலை வேணும். சிந்தனைகள் எண்ணங்களில் பாவத்தில் கிடக்கிறேன், எனக்கு விடுதலை வேணும்னு சொன்ன கையெழுத்துக்காக தைரியம் உங்களை பேர் இருக்கிற வேணும் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. ஆமென். Thank you, Jesus.
Thank you, Jesus. எல்லாம் ஏன் சீக்கிரமாக ஏன் கடைசி ஜோத்துக்காக முடிக்க செலுத்து போனோம். நாங்களுடைய வல்லமை இறங்கி வரோம். இயேசுவின் பிரியங்களை அழிக்கிற கத்தோடு யாக்கின் மத்தியில் இறங்கி வரும். வேற எங்கேயும் சிந்தனையாக போயிடாங்க, வேற எந்த எண்ணத்துக்குள்ள போயிடாங்க. நீங்க தூரமான முன்னாள் வரணும் ஆசைப்பட்டு என்னோட Glory to Jesus, glory to Jesus, thank you Jesus. நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. Oh thank you Jesus, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. Oh thank you Jesus. தேவ வல்லமை இறங்கி வந்திருக்கிறார். தேவ வல்லமை இறங்கி வந்திருக்கிறார். தேவ வல்லமை இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வந்திருக்கு. உங்களை விடுதலையாக்குற தேவ வல்லமை இறங்கி வந்திருக்கு. Thank you Jesus. 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 Thank you Lord. Thank you Lord. இங்க ஒரு மேகம் இறங்கி வந்திருக்கிறா. இங்க ஒரு மேகம் இறங்கி வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு மேகம், தேவனுடைய மகிமையான மேகம் இறங்கி வந்திருக்கு. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஓ thank you Jesus. ஓ thank you Jesus. ஓ thank you Jesus. நீ யாரா இருந்தாலும் உன்னை கட்டிருக்கிற சகல கட்டுகளையும் இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை விடுதலையாக்குறது, கருத்து விடுகிறது. நன்றி 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 அப்பா. ஓ thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உன்னுடைய கட்டுகளை கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு அழைத்து பாடணும். சிந்தனையில் இருக்கிற கட்டுகள், உன் மனசுக்குள்ள இருக்கிற பாதை இச்சைகள், இந்த கட்டுகளை கர்த்தருடைய அக்கினி இன்றைக்கு சுட்டரிக்கணும். இன்றைக்கு சுட்டரிக்கணும். இச்சைகளை சுட்டரிக்கிற ஆவியானவர், இச்சைகளை சுட்டரிக்கிற ஆவியானவர், பாவ கரைகளை சுட்டரிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்திருக்கிறாரா? Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.
Glory to Jesus. Glory. What we say? Glory. Take it. Amen. Hallelujah. Amen. Thank you, Lord. Thank you, Lord. Amen. Take it. For us, mighty King and God, is God. Amen. Touch. Holy Ghost, touch. Mighty King, Holy Spirit. This is God. This is God. இது ஏன் வளரவில்லை, இது எனக்கு இல்லை, இது இயேசுவின்